ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிகே பெஸ்ட் புக் ஃபார் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஓகேவா? இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா மெயினாக பார்த்தோம்னா எஸ்எஸ்சிக்கு எந்த புக்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேக்கு ஜென்ரல் நாலேஜ் டாபிக்கு. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகேவாக இருக்கட்டும், மற்றபடி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். எது பெஸ்ட் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு லூசன்ட் அப்படின்றதுல இந்த புக்கு இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஒரு எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த புக் தான் உங்கள் கையில் இருக்கும். ஏன்னா இந்த புக்கில் வந்துட்டு என்சிஆர்டி சிலபஸை தான் வந்து அப்படியே கம்பேர் பண்ண மாதிரி இருக்கும். எல்லாமே இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி வந்து எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஆனால் நிறையா பேர் வந்து இப்போ வந்து இந்த புக்கை வந்து விரும்ப மாட்டாங்க. இது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷனாக ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி இன்னும் அப்டேட்டடாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அதாவது ஃபெஸ்டிவல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஃபெஸ்டிவல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி டான்ஸு, மியூசிக் பர்சன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம் வந்து லூசன்ட்டை தாண்டி அட்வான்ஸாக கேட்குறாங்களோ அப்படின்னு சில பேருக்கு வந்து மைண்ட் செட்டில் அந்த மாதிரி கூட ஓடிட்டுருக்கு. உங்களோட விருப்பம் தான். வாங்கி நான் வந்து லூசன் தான் வந்து படிச்சுட்ருக்கேன். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. எக்ஸாம்லேயும் வந்துட்டு தான் இருக்குது அந்த புக்லேருந்தே எனக்கு. ஆனால் எனக்கு இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டு. ஆனாலும் அதுக்கு அடுத்தபடியாக எந்த புக் வாங்கினான்னு கேட்டிங்கன்னா இந்த புக்கு வாங்கினேன். ஓகேவா? ஜென்ரல் நாலேஜ், அதாவது கிரண்ணோடது இது. ஓகேவா? இந்த மாதிரி லோகோ போட்டிருக்கோம். இந்த லோகோ இருக்கான்னு பார்த்து நல்லா வாங்குங்க. அமேசான்லலாம் ஆர்டர் பண்ணுறீங்க, நல்லா பார்த்து வாங்குங்க. ஓகேவா? எப்படி இருக்குன்னா இந்த புக்கு ஜென்ரல் நாலேஜ் ஒன்லைனர் கிரண்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி வரும். இதுவும் வந்து எப்படி இருக்குன்னா லூசன்ட்டை வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த புக்கு. ஓகேவா? அதனால ரெண்டுமே சிமிலராக இருக்கும் ரொம்ப. இதில் வந்து தியரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் பாயிண்ட்ஸாக கலர் பாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா தான் இருக்கும். இந்த கிரணோடது நல்லா தான் இருக்கும். லூசன்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கையில் கண்டிப்பாக நிறைய லூசன்ட் தான் இருக்கும். இப்போயுமே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கையில். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ரெண்டுமே வந்துட்டு தமிழில் கிடையாது. ரெண்டுமே இங்கிலீஷில் இருக்கும். அதுதான் ஒன்று. நான் பார்த்து எல்லாரும் வாங்குங்க அப்படின்னா நான் வேறு தமிழ் மீடியம் போகிறேன். நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்க. அப்படிங்கிறப்ப ஜென்ரல் நாலேஜ் இந்த புக் இருக்குல்ல, இது வந்து தமிழ் வெர்ஷன் இல்லை, இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. லூசன்ட்டு இங்கிலீஷு, இதுவும் இங்கிலீஷ். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்க, ஆனால் எஸ்எஸ்சி எக்ஸாம் நான் இங்கிலீஷில் தான் எழுத போகிறேன் அப்படின்னா இந்த 2 புக்கை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அந்த 2 புக் தான் வந்து இப்போயுமே வச்சுருக்கேன். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா இது யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். சந்திரமேக்ஸ் சார் இருக்காங்களா, அவங்க சந்திரமேக்ஸ் அந்த யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறவங்க இது பண்ண புக் தான் இது. இது வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி இதெல்லாம் வந்து இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நிறையா வந்து புக்கு இல்லை தமிழில். அப்படிங்கிறப்ப சாரோட புக்கு நானும் வந்து சந்திர மேக்ஸ் குரூப்பு, ஆல் இன் ஒன் கோர்ஸு, எம்டிஎஸ் இதிலலாம் அதில் இருக்கேன் நான். ஸோ அந்த சேனலில் வந்துட்டு கோர்ஸ் பை பண்ணி படிக்கிறவங்களுக்கும் தெரியும் அந்த அவங்களோட மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கும் ஜிகே. நான் அதையும் படிச்சுப்பேன், இதுக்கப்புறம் லூசன்ட்டையும் படிப்பேன். இந்த புக்கு வாங்கினாலேயே அவ்வளோவா நான் அந்த கிரண் புக் வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நல்லாயிருக்கும் இந்த புக்கு. நல்லா தான் இருக்கும். பாயிண்ட்ஸாக இருக்கும், படிக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் நான் வந்து லூசன்ட்டே முன்னாலேருந்து படித்து எனக்கு இது ஃபெமிலியரானால லூசன்ட்டை தான் எனக்கு கை தேடும். மற்றபடி இது வந்து இப்போ நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம் தமிழில் எழுதலான்னு ஒரு சிஸ்டம் இல்லை. இப்போ தான் அது கொண்டு வந்தாங்க. அப்படின்றதுனால நான் வந்து தமிழ் மீடியம் தான். ஆனாலும் இங்கிலீஷில் நான் படிக்க இதாகிட்டேன். எல்லாத்தையுமே இங்கிலீஷில் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லூசன்ட் வாங்கி இதுக்கப்புறம் நான் படித்தேன். ஆனால் இப்போ வந்து இப்போ தமிழ்லையுமே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு வந்து தமிழில் எழுதிக்கலாங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த புக்கு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் சந்திரமேக்ஸ் சாரோட ஸ்டாட்டிக் ஜிகே புக். ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி புக்கு. இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ் அவங்களே இத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 125 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பேஜஸ் அப்படின்னு 2 புக்குமே சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க.
இந்த புக் வந்து பார்த்தோம்னா இது நியூவா வந்திருக்கு. ஓகேவா? இது வந்து எப்படின்னா, இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், கண்ணால் ரெண்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? பைலிங்குவல், அதாவது பாதி வந்து தமிழ்லையும் போட்டிருப்பாங்க, பாதி பேஜில் அதே இங்கிலீஷ்லையும் போட்டிருப்பாங்க. அப்படிங்கிறப்ப ரெண்டுமே மாற்றி மாற்றி நீங்கள் படிச்சுக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க தமிழ்லையும் மீனிங் பார்த்துக்கலாம். அப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இப்போ தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே. இது வந்து டேஃப் அகாடமி இருக்காங்க, அவங்க ரீசெண்டாக இது வெளியிட்ட புக்கு எஸ்எஸ்சிக்கு. இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்கும். ஸ்டாட்டிக் ஜிகேக்கு இவங்களும் தனியாக போடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ யாராவது யூஸ் பண்ணுறீங்க அந்த புக்கு எல்லாமே நான் சொல்கிறத, நீங்கள் என்னென்ன புக் வச்சுருக்கீங்க, எப்படி எப்படி ஒவ்வொரு புக்கும் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது கண்டிப்பாக வாங்குறவங்க இல்லை நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க அந்த கமெண்ட்ஸை படித்து பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து இதெல்லாம் இந்த புக்கெலாம் ஓரளவுக்கு பார்த்துக்கிட்டதுனால எனக்கு தெரியுது. இந்த புக்கு இப்போ சுரேஷ் அகாடமியோட புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே போத்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு சொல்லலாம். இந்த புக்கு இது வந்து நான் பார்த்தது கிடையாது. நெட்டில் பார்த்தேன் என்னென்ன புக்கு இருக்குது நம்ம தமிழ்நாடு அகாடமிஸில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தேன். இது வந்து தமிழ் புக்கா இல்லை இங்கிலீஷில் இருக்குமா, இந்த புக்கை நான் ஓப்பன் பண்ணி எதுவுமே பார்த்தது கிடையாது. ஸோ ரிவ்யூவும் நான் சொல்ல முடியாது. ஒரு புக்கை பார்க்காம அப்படி ரிவ்யூவும் கொடுக்க முடியாதுல்ல. இது மற்ற புக்கெலாம் ஓரளவு பார்த்துருக்கேன், இந்த புக்கு நான் பார்த்தது கிடையாது. ஸோ அந்த அகாடமியில் படிக்கிற யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் போடுங்க. அப்படி இல்லாட்டி நெட்டில் நான் வாங்கி இது படிச்சிருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னாலும் நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லோரும் வாங்கிக்கலாம்ல, அதுக்காக. சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு புக்கு பார்த்தோம். இது வந்து நார்த் எல்லா இந்தியா ஃபுல்லாக விற்கிறது தான். அதே மாதிரி பார்த்தோம்னா பார்மர் எஸ்எஸ்சி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ்எஸ்சினாலே ஜிகேனாலே பார்மர் எஸ்எஸ்சி ரொம்ப ஃபேமஸ் எஸ்எஸ்சிக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இப்போ வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை அந்த மாதிரி விட்டுருக்காங்க போல இருக்கு. இந்த புக்கு உள்ளே எப்படி இருக்கும்னு தெரியல, ஆனால் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி தான் அது லைட்டாக இருந்துச்சு. அதான் கிளாஸ் நோட்ஸ்னே அவங்க போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகேக்கு மட்டும் கிடையாது, அது எல்லாத்துக்குமே உண்டு. அதாவது அதுக்கு தான் இந்த பின்னாடி பேஜை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா? அது ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் சயின்ஸு, பாலிட்டி, அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே வந்து இப்போ கவர் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்ப இவங்க எல்லா புக்குமே போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த இதுலேயே நீங்கள் வந்து ஆர்டருக்கு பார்த்துக்காங்க. ஓகேவா? இந்த இவங்க கொடுத்துருக்காங்கள இந்த நம்பருக்கே மேக்ஸிமம் போட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த கியூஆர் கோடு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அமேசான் இதில் வந்துட்டு இருக்கு, ஆனால் அதில் ஆர்டர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப்ல ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒருத்தர் அவங்க ஹிந்தி சேனல்ல ஏதோ போட்டிருந்தாங்க, அதை கிளிக் பண்ணி பார்க்கல, அவங்களோட டைட்டில் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, அது ஏதாவது ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அது என்னன்னு நீங்கள் விசாரிச்சுக்கிட்டு அமேசானில் ஆர்டர் போடுங்க. அப்படி இவங்க சொல்லியிருக்க இந்த சோர்ஸ் வழியாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பாருங்க. எஸ்எஸ்சி நான் வாங்கி பார்த்ததில்லை. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா இவங்க பார்மர் எஸ்எஸ்சிங்கிறவங்க ஜிகேக்கு ஒரு பெஸ்ட்டு சேனல். கண்டிப்பாக அவங்க பெஸ்ட்டு புக்கு நோட்ஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதனால தான் வந்துட்டு அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி புக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நார்த்துலேருந்து படித்து இங்கே வராங்கல்ல, அவங்க இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த புக்கெல்லாம் நான் வாங்கி படித்ததே கிடையாது. ஓகேவா? நான் வந்து என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்னு சும்மா உங்கள் கண்ணில் காட்டுறேன்னு கூட வச்சுக்கோங்க அந்த வீடியோவை. ஓகேவா? தெரிஞ்சுக்கணும்ல என்னென்ன சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஹரிஹண்டோட இது வந்து ஒன்லைனர்னு சொல்லிட்டு இது ஒரு புக்கு. ஓகேவா? இது மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அந்த புக்கு பார்த்துருக்கேன், ஆனாலும் நான் வந்து இந்த ஒன்லைனர் மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா நான் விரும்பி வாங்க மாட்டேன். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஹரிஹண்டில் போட்டிருக்காங்க. இதுவும் நான் வாங்கி பார்த்தது கிடையாது. மோஸ்ட்லி ஸ்டாட்டிக் ஜிகேலாம் நெட்டில் கிடைக்கிற பிடிஎஃப் படிக்கிறது, டெலகிராம் தான். டெலகிராம் பிடிஎஃப் வச்சு படிக்கிறது தான், மற்றபடி எதுவும் கிடையாது.
மற்றபடி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிக்கெல்லாம் லூசன்ட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க கோர்ஸ் நோட்ஸு அதுதான் பார்த்துக்கிறது. என்ன நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் மெயினாக. இந்த 2 புக்கு வந்து ஹரிகனில் கொடுத்துருக்காங்க ஸ்டாட்டிக்கு. ஓகேவா? மேபி இது நீங்கள் யாராச்சும் யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹரிகன்ட்டு ஸ்டாட்டிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், புக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க, வாங்கி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹரிஹன்ட்டு இந்த மாதிரி ஒன்லைனர் புக் போட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி என்சிஆர்டி புக்கை அப்படியே இது பண்ணி போட்டிருப்பாங்க, கம்பேர் பண்ண மாதிரி. இது வந்து பாலிட்டிக் போட்டிருப்பாங்க. இதை எல்லாருமே இது வந்து ஓல்டு வெர்ஷன் சொல்ல போனோம். ஹரியன்ட்டோட என்சிஆர்டி புக்கு கம்பேர் பண்ண ஓல்டு வெர்ஷன் புக்ஸ் இது. இது வந்து டெலகிராம்ல நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது வந்து பிடிஎஃபே கையில் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ உங்கள் புக்கு வாங்கினாலும் வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த புக்குக்கு பதிலாக இப்போ புதுசாக ஒரு இது வந்துருச்சு, அதாவது நியூ வெர்ஷன். இந்த புக்கோட நியூ வெர்ஷன் நினைக்கிறேன், புதுசாக அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்கு வாங்குற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த புக்கு அதே ஹரிகன்ட்டோடது தான் இதுவும். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ள எல்லா டாப்பிக்கும் தனித்தனியாக போட்டுருவாங்களா, அந்த மாதிரி இப்போ நியூ வெர்ஷனுக்கும் வந்துருச்சு. ஸோ உங்களோட விருப்பம் தான். இந்த இது ஹரிகன்ட்டோட இந்த என்சிஆர்டி எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து இங்கிலீஷ். அதுவும் சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக. இந்த ஹரிஹன்ட்டு அப்படின்னாலே இங்கிலீஷில் இருக்கும் மோஸ்ட்லி. தமிழ் வெர்ஷன் இருக்கான்னு தெரியல, ஆனால் நான் இந்த பிடிஎஃப்ல காமிச்சிருக்க எல்லாம் இங்கிலீஷ் தான். தமிழ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. இது சுரேஷ் தெரில தமிழ் இருக்காங்க, ஆனால் இது தமிழ், இதெல்லாம் தமிழ். இந்த 3 புக்கும் தமிழ் தான். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 புக்கு மெயினாக. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷ் தான். நம்மளுக்கு என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. படிக்கிறப்ப இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க இந்த மாதிரி நோட்ஸை வந்து வாங்கி படிச்சிங்கன்னா ஒரு கண்டென்ட் உங்களுக்கு மிஸ்ஸே ஆகாது. ஒரு சில புக்கில் வந்து கண்டென்ட் மிஸ் ஆகலாம், அந்த புக்கில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கண்டென்ட் மிஸ் ஆகுதுன்னு தோணுது. உங்களோட கோர்ஸ் பிடிஎஃப் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்க புக்கு இதை பற்றி என்னாலும் படிங்க. ஆனால் ஓன் நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா என்ன புக்கு வாங்கினாலும் நம்ம வந்து அதுலேருந்து பிரித்து நம்ம கையில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக நம்மளோட ரிவிஷன் பண்ணுறதுக்கு மாதிரியான தேவைக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தோம்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து டைம் சேவ் பண்ணும். என்னதான் நல்ல புக்கு வச்சுருந்தாலுமே அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்தாலும் நம்ம கைப்பட ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சுருக்கிறது தான் வந்துட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணி மைண்டில் ஞாபகம் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். அது படித்து பார்க்குறவங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன புக் யூஸ் பண்ணுறீங்க, எந்தெந்த புக்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதை தாண்டி வேறு எதுவும் புக் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு புக் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். அது நெட்டில் பார்த்தேன், ஆனால் அது நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணல, இதில் இருக்குது. ஓகேவா? அதாவது கணியன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டிஎன்பிசிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்க வந்து இப்போ எம்டிஎஸ்க்கும் போட்டிருக்காங்க. லேட்டஸ்ட்டு அப்டேட்டட் எடிஷன் 2025 போட்டு வச்சுருக்காங்க. என்ன அதுன்னு தெரில. சரி, இந்த புக்கில் வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு போட்டிருக்காங்க. இவங்க வந்து தமிழில் மோஸ்ட்லி யாரும் பண்ணுறது இல்லைங்கிறப்ப தமிழில் இந்த மாதிரி எஸ்எஸ்சி புக் வர்றது கொஞ்சம் நல்லது தான். நிறைய இங்கிலீஷ் புக்காகவே இருக்குது, தமிழில் இப்போ தான் நிறைய வர ஆரம்பிக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு யூடியூப் சேனல்லையும் நான் பார்த்துருக்கேன். அந்த யூடியூப் சேனலில் ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களும் ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு சொல்லியிருந்தாங்க. அது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சேனல் நேம் வேணால் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், ஞாபகம் வந்துச்சுன்னா. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்க எஸ்எஸ்சி ஜிகே புக் லிஸ்ட். என்னென்ன புக்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது எங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அது ரிலேட்டடாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.